ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பால்கோவா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பால்கோவா செய்கிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லை, இந்த பால்கோவா வந்துட்டு வெறும் 1/2 லிட்டர் பாலில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அது கூடவே 10 முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு இது ரெண்டையும் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அதாவது நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்போது தான் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க, ஊறி வரட்டும். இப்போ பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் 1/2 லிட்டர் சேர்த்தாச்சு. இந்த பால் வந்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். அதாவது கொதித்து பாதி அளவுக்கு சுண்டி வர வரைக்கும் இந்த பால் வந்துட்டு கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேணாலும் கொதிக்க விட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த டைமில் வந்துட்டு நம்ம பால் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இந்த பருப்பு அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் கொதிக்க விடணும். இப்போ பால் வந்துட்டு லைட்டாக அப்பப்போ மட்டும் லைட்டாக கிண்டி விடுங்க. நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ஊற வச்சா பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து இந்த பருப்பு வந்துட்டு நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த பருப்பு வந்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போது தான் வந்துட்டு நம்ம பால்கோவா சாப்பிடும் போதும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அங்கங்கே லைட்டாக கொரப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். பால் ஒரு பக்கம் வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு. நல்லாவே பாதி அளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. இப்போது சீனி 200 கிராம் சேர்த்துக்கோங்க. இந்த 200 கிராம் சீனி வந்துட்டு கரெக்டான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும் அப்படின்னாலும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சீனி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு முந்திரி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இது கூட பால் கூட சேர்த்துக்கணும். பாலில் சேர்க்கும் போது வந்துட்டு பால் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பருப்பு சேர்த்ததுமே வந்துட்டு திக்காகும், அடி பிடிக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். மெயினாக நம்ம இந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோன்னா தான் அடி பிடிக்காமல் அழகாக ஒரே மாதிரி வரும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் லைட்டாக திக்காகி வரும். இந்த டைமில் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் கிண்டிகிட்டே இருங்க, இன்னும் திக்காகணும். இப்போ வாசனைக்காக ஏலக்காய், அதாவது 5 ஏலக்காயை நல்லா தட்டி விட்டு பொடி போல் தட்டி விட்டு அந்த எதலெல்லாம் எடுத்துகிட்டு தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஏலக்காய் பவுடர் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும்.
இப்போ நமக்கு நல்லா திக்காகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பருப்பு வந்து லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சதுனால அங்கங்கே இருக்கும். இப்போது நெய் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அழகாக கிளறி விடுங்க. அதாவது நல்லா எல்லாமே சேர்ந்து திரண்டாப்பில் வரும் இந்த பால்கோவா. அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. அழகாக இது போல் கிளறி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நெய் வந்துட்டு அப்சர்வ் ஆகுற வரைக்கும் இது போல் அழகாக கிளறி விட்டுட்டே இருங்க. இதுவே நம்ம இரும்பு சட்டியில் செஞ்சோன்னா இன்னும் சூப்பராகவே வரும். இப்போவே தெரியும் நமக்கு அழகாக சட்டியில் ஒட்டாமல் இது போல் திரண்டாப்பில் வரும். இப்போ வந்துட்டு நமக்கு நெய் ஃபுல்லாக இந்த பால்கோவா வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்துட்டு பாக்கி இருக்குது. அதையுமே வந்துட்டு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நட்ஸ் வேணும் அப்படின்னா நட்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி, அதாவது பாதாம் முந்திரியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு நட்ஸ்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை பவுலுக்கு வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுவும் நல்லாவே இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட இந்த JRM கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.